வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டா சிந்தனைக்குள்ள போயிடலாம். இன்று திரு ஆர் கோபிநாத் சார் அவர்களுடைய ஆங்கிலம் மற்றும் தமிழ் கொட்டேஷன்ஸ் அதை பார்த்துட்டு அடுத்தது நம்மளுடைய சிந்தனைக்கு போகலாம். அஹ், தை 3ஆம் தேதி 17 ஜனவரி 2026 கோபிநாத் சாருடைய கொட்டேஷன். திரு ஆர் கோபிநாத் அவர்கள் சிஇஓ ஆஃப் கோபாஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட், அனகாபுத்தூர், சென்னை. ஆல்ரெடி எல்ஐசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா தெரியும் அவரை. மற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை பல்வேறு அஹ், தரப்பில் உள்ள மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அவர் வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பல வருடங்கள் ஒர்க் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு போய் எல்ஐசி லங்கா லிமிடெட் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை தனிப்பட்ட முறையில் அங்கே போய் ஆரம்பித்து ஒரு பெரிய நிறுவனமாக அதை மாற்றிவிட்டு அதுக்கப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே இந்தியாவில் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. முகவர்கள், காப்பீட்டு முகவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய சென்டர் கோபாஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட், சென்னை அனகாபத்தூரில் இருக்குது. அது மட்டுமல்லாது இந்தியா முழுக்க மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் உள்ள இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாலேஜ் இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி மிக அற்புதமாக ஆன்லைன் கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அவருடைய கொட்டேஷன் பார்ப்போம். சுறுசுறுப்பான வேலை ஒரு பயனுள்ள சுய சிகிச்சை முறையாக செயல்பட்டு மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை கூர்மையாக்கி மனதை ஒருமுகப்படுத்துகிறது. சுறுசுறுப்பான வேலை ஒரு பயனுள்ள சுய சிகிச்சை முறையாக செயல்பட்டு மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை கூர்மையாக்கி மனதை ஒருமுகப்படுத்துகிறது. ஆக்டிவ் ஒர்க் serves as an effective self-administered therapy, easing stress and sharpening focus. அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு செய்தியும் சேர்த்து சொல்லிவிடுகிறோம். நம்ம லுகி சென்னை சாப்டருடைய 21வது ஆண்டு கன்வென்ஷன், ஆனுவல் கன்வென்ஷன் சென்னை ட்ரேட் சென்டரில் வருகின்ற திங்கட்கிழமை ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடக்க இருக்கிறது. ஒரு முழு நாள் நிகழ்வு. எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி போன்ற அச்சீவ்மெண்ட்ஸ் செய்தவர்கள் மற்றும் கிளியாவில் பிரிகேட் லெவலில் இருக்கக்கூடிய, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கிளியா பிரிகேட் அச்சீவர்ஸ் அவங்களுக்கும் மேடையில் ஹானரிங் இருக்க போகிறது. ஸோ இந்த நிகழ்வில் மிக அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதல் ஸ்பீக்கராக திரு ஆர் கோபிநாத் சார் அவர்கள், கோபாஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் சிஇஓ, அவங்க பேச இருக்கிறாங்க. மக்களுக்கு, காப்பீட்டு முகவர்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். நம்ம இந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம வணிகத்தை சிறப்பாக செய்வது, மக்களுக்கு நல்ல சொல்யூஷன்ஸை எப்படி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய பேச இருக்காங்க. அதே போல் திரு கசீம் ராஜா அவர்கள் பேச வருகிறார். அவரும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல், ஒரு நேஷனல் லெவல் ட்ரெயினர், இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனலுக்காக பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்காரு. வாழ்க வளமுடன். இதே போல மேலும் இன்னொரு 4 ஸ்பீக்கர்ஸ் வர இருக்காங்க. ஜோனல் மேனேஜர் சீஃப் கெஸ்டாக வராரு, சவுத் ஜோனுடைய ஜோனல் மேனேஜர். ஸோ இந்த நிகழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளர்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியாளர்களோடு கலந்து பேச, கலந்து உரையாட, கலந்து உறவாட அருமையான வாய்ப்பு. ஒரு 450லேருந்து 500 பேர் வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கமம் இது. முகவர்களின் சங்கமம், வெற்றியாளர்களின் சங்கமம். இந்த சங்கமத்தில் நாம் ஒவ்வொருவரும் நாம் கலந்து கொண்டு அவர்களோடு பேசி அவரோட கருத்துக்களை கேட்டு, ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ், ட்ரைனர்ஸோடைய ஸ்பீச்சையும் கேட்டு நம்ம இந்த ஆண்டுக்காக என்னென்னலாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஆக்ஷன் பாயிண்ட்ஸை, டேக் அவே பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம செயல்படுத்தி நம்முடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, மற்றும் இதர பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், முகவர்கள், அவங்களும் கூட இதில் கலந்துக்கலாம். இதற்கான முதலீடு 3800. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பர்லேயே வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், இன்விடேஷன், ஸ்பீக்கர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையுமே அனுப்புகிறோம். அந்த பிடிஎஃப் இமேஜஸ், பிடிஎஃப் ஆர் இமேஜ் ஃபார்மேட் ரெண்டுலையுமே இருக்குது, அனுப்பி வைக்கிறோம். அண்ட் நீங்கள் வந்து ஜிபே மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3800 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, 3800 ரூபாய். ஸோ இந்த நிகழ்வில் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஜனவரி 26, 2026 எப்படி டேட் அமைஞ்சிருக்கு பாருங்க, 26.1.26.
ஸோ அந்த வகையில் அந்த சிறப்பான நாளில் நம்ம எல்லாரும் சங்கமிக்கலாம். சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து முகவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முகவர்கள் வர இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தமிழ் செஷன்ஸ். ஒன்று ரெண்டு செஷன் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். திரு கசீம் ராஜா இங்கிலீஷில் தான் பேசுவார். ஸோ இந்த நிகழ்வில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸை ஏஜென்சியை வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்சியை பிஸ்னஸாக எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்பீக்கர் வராங்க. அதே போல் வந்து நம்முடைய மைண்ட் செட்டில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான அந்த விஷயமும் பேசுகிறதுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த முகவர்கள் அந்த இசி மெம்பர்ஸ், லுகி சென்னையோட இசி மெம்பர்ஸோட லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட் படி பார்த்துட்டு உங்கள் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த இசி மெம்பர் அவர் மூலமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு சீட் நம்பர் அலாட் பண்ணி என்ன சீட் நம்பர் அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்ம வந்து தினமும் 108 நாட்கள் 108 நிகழ்வுகள் என்ற தலைப்பில் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாளொரு நற்சிந்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், வாழ்வில் முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், பிரம்ம ஞானம், இவை அனைத்தையும் உள்ளடக்கி ப்ளஸ் நம்ம பிஸ்னஸ், நம்ம தொழில், நம்ம வேலை செய்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் மேலும் சிறப்பான சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த சிந்தனையாக வாழ்க்கை மலர்கள் புத்தகத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை இப்போ பார்க்க இருக்கிறோம். அன்பர்கள் அமைதி, அன்பு, கருணை என்று பேசிக் கொண்டிருப்பதோடு ஒவ்வொரு வினாடியும் அயரா விழிப்புடன் செயல்பட வேண்டும். நான் என்பது அறிவுதான், அறிவு மெய்ப்பொருளின் அருள் விரிவு மலர்ச்சிதான் என்ற உண்மை உணரும் ஆர்வத்துடனும் மனவளக்கலை பயிலும் அன்பர்களே, தன்முனைப்பு எழாமல் இருக்க விழிப்போடு இருங்கள். நீங்கள் எண்ணியவெல்லாம் அவ்வாறே நிலை பெறும் வெற்றியை அனுபவமாக காண்பீர்கள். உங்களுக்கென உரியவை அத்தனையும் இயற்கை நிலையில் ஏற்கனவே உள்ளன. அவற்றை யாரும் பறித்துவிட இயலாது. உங்கள் மனம் பக்குவப்பட பக்குவப்பட உங்கள் மனம் பக்குவப்பட அவை ஒவ்வொன்றாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ மனதை வளப்படுத்தும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனவளக்கலை. இன்னதுதான் இந்த அளவில், இந்த முறையில், இந்த காலத்திற்குள் வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்க்கும், அதாவது எக்ஸ்பெக்டேஷன், அந்த கற்பனை நிலை வரையறை, அதாவது இமேஜினரி கண்டிஷனிங்ஸ், அதற்குள் மனதை அழுத்திவிட வேண்டாம். நான் முன்னமேயே ஆற்றிய செயல்களின் பயன் காலத்தோடு விளைவாக வந்து கொண்டேதான் இருக்கும். இப்போதும் இனியும் செய்ய போகும் செயல்களுக்கு ஏற்ற விளைவு சிறிது கூட பிறழாமல் எனக்கு வந்து சேரப்போகிறது என்ற உண்மையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்போது விழிப்போடு சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமையும் தடுக்கப்படும், எதிர்காலமும் இனிமையாக இருக்கும். இந்த தத்துவம் இயற்கை நியதி ஆகும். இதை உணர்ந்து மதிப்பளித்து செயல் புரிந்து நாம் நலம் பெற்று வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். நம்ம நினைச்ச எண்ணமெல்லாம் எப்போ நமக்கு நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருக்கணும். ஸோ உறுதிப்பாடும் இருக்கணும், அதில் ப்ளஸ் ஒழுங்கும் இருக்கணும். ஸோ எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நாம் எண்ணியவெல்லாம் நமக்கு எண்ணியபடியே நடக்கும். வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நம்ம நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியோட ஒழுங்கமைப்போட ஒழுங்கோட நம்ம வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அதே போல எதிர்பார்த்தலால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை பற்றி பார்ப்போம். எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும். ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம். எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம்.
எதிர்பார்ப்பதை விட்டுவிடுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம். எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் ஏமாற்றமே இருக்காது. மகிழ்ச்சியின்மைக்கும் முகசுழிப்பிற்கும் என்ன காரணம் என்றால் அந்த எதிர்பார்த்தலில் உண்டான அந்த ஏமாற்றம் தான். அது எப்படி வருகிறது எனில், கற்பனையாக எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனையான ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கிறது எல்லாம் நாம் செய்ததனுடைய அந்த செயலின் விளைவாகத்தான் கிடைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று நாம் யோசித்து செய்ய ஆரம்பித்தோமானால் பல பேருடைய நட்பையும் நாம் வலுப்படுத்திக் கொள்ளலாம், பலப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய மனதின் ஆற்றலையும் நாம் வளர்த்துக் கொள்ளலாம். பிறருக்கு மனப்பூர்வமாக எந்த அளவு உதவி செய்கிறோமோ அத்தனை அளவுக்கு மனப்பூரிப்பும் நம்ம மன அமைதியும் ஆற்றலும் நமக்கு உண்டாகும். ஸோ மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும்போது பிரபஞ்சம் நமக்கு தேவையானது நமக்கு கொடுக்கும். ஸோ மற்றவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை நம்ம கொடுக்கும்போது நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி தரும். பொருளை கொடுத்துத்தான் உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை. உங்களுக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றலை கொண்டு தேவை உள்ளவர்களுக்கு அறிவாலே, பொருளாலே பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து அந்த நேரத்தில் செய்ய மனப்பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலும் இந்த உலகம் சமாதானமாக இருக்கட்டும் என்று வாழ்த்த முடியாதா? அதை செய்யலாமே. அம்மாதிரி எதை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருப்போமானால் மனதிற்கு ஒரு நிறைவு உண்டாகும். நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லோருமே எப்பொழுதுமே மனதளவில் ஒரு வித ஏழ்மையான நிலையில் தான் மனதளவில் ஏழ்மையான நிலையில் தான் இருப்பார்கள். நம்முடைய ஆற்றல், நம்முடைய செல்வம், நம்முடைய வசதி, செல்வாக்கு இவற்றை கொண்டு என்னென்ன வகையில் பிறருக்கு நாம் உதவியும், சேவையும் செய்ய முடியுமோ, அந்த வகையில் அந்த செய்ய முடியும் என்கிற உதவி செய்ய முடியும் என்கிற எண்ணம் வருகிற போது நமக்கே நிறைய செல்வம் இருக்கிற மாதிரி நமது மனதிற்கு ஒரு பெரிய நிறைவு உண்டாகும். பிரபஞ்சமும் அதற்கேற்ற விஷயங்களை நமக்கு கொடுக்கும். இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் மேலும் மேலும் ஆற்றல் வளரும், செல்வமும் வளரும், மகிழ்ச்சியும் நிறைவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த காணும் பொங்கல் திருநாளில் நம்ம பெரியவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற்று வாழ்த்துகள் வாங்கி நம்ம வாழ்க்கையில் சிறப்படைவோம். நிறைய பேரை சந்திங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாரையும் சந்திங்க, வாழ்த்துங்க. அவங்களுக்கு தேவையானதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய முடிஞ்சதை செய்வோம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ தீங்கு செய்யாமல் நன்மையை செய்ய முயற்சி செய்வோம். நன்மை செய்யும் அந்த பாதையில் நாம் பயணிப்போம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்கிற இந்த ஒரு சங்கல்பத்தோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்துள்ளோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் அவர்களின் அன்பு குடும்பத்தினருக்கும் இதை ஜூம் வழியாக நேரலையில் பார்க்கும் உங்களுக்கும் இதை ஃபியூச்சரில் யூடியூப்ல வீடியோவாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் இவர் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து செயல்படுத்துவோம். வாழ்க்கையில சும்மா கேட்கறது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நம்ம செயல்படுத்த நம்முடைய டைரியில நம்ம எழுத தொடர்ந்து நடக்கும். விஷுவல், ஆடியோ, கினஸ்தட்டிக், ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வார்கள். VAKS மாடல். அந்த வகையில இந்த எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஒரு பயிற்சியை செய்வோம். பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து செய்தால், கன்சிஸ்டண்டாக இருந்தால் வெற்றி நிச்சயம். நம்முடைய வெற்றி பாதையை நாம் உருவாக்குவோம். இந்த வெற்றி பாதை 2026 நிகழ்வில் ஒரு பகுதியாக இன்றைய சிந்தனையை நாம் இதுவரை பார்த்தோம். இதை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த வெற்றி பாதையை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். நாம் தான் அந்த வெற்றி பாதையை போட வேண்டும். அந்த வெற்றி பாதையின் எந்த விதமான தடைகற்கள் வந்தாலும் தடைகற்கள் எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றி நம்முடைய வெற்றியை சென்று அடைவோம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இள நெஞ்சேவா, தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். அட அங்கே பார், மஞ்சள் வான்முகில் கையால் நாம் தொடலாம். நாளை சந்திப்போம்.